உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சீதானா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி சாப்பிட முடியும்? சீதாமாவை எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களுக்கு மட்டும் பிடிக்காதா என்ன? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா. சீதாம்மா தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. எதை வச்சு சொல்ற? சீதா தப்பு பண்ணலன்னு வீட்ல இருந்த கன்னை எடுத்து ஷூட் பண்ணிருக்கா. ஷூட் பண்ண கன்ல கைரேகை இருக்கு. எப்படி சீதா தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா. என் மனசு சொல்லுது சீதாம்மா தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. செல்வி, மனசு சட்டத்துக்கு தேவையில்லை. தடைய முக்கியம், சாட்சிகள் வேணும், புரியுதா? என்ன ஐபிஎஸ் சார், உங்களோட தடையும் சாட்சி எல்லாம் சரிதான். சட்டப்படி சீதா மகாலட்சுமிய கொன்னுட்டானே வச்சுக்கலாம். கொன்னுட்டு நான் பண்ணலன்னு சீதா பொய் சொல்லுவாளா? சொல்லு ராம். அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு நான் தப்பே பண்ணல பாஸ், என்னை நம்புங்க, என்னை விட்டுருங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சுவாளா? பண்ணாத தப்புக்கு ஜெயிலுக்கு போனவடா சீதா. அக்காவும் அக்கா வீட்டுக்காரரும் நல்லா இருக்கணும்னு உன் அப்பாவும் உன் சித்தப்பாவும் வச்ச ட்ரக்ஸ் குற்றத்தை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனவடா சீதா. நீ என்ன பேசுற? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா புரியலையா? நான் சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன். உமா ஆன்ட்டி மேல இல்லாத குற்றத்தை சுமத்தி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்புனதுக்கு சீதா கோவமாய் ஷூட் பண்ண போயிருக்கா. அப்ப ஷூட் பண்ண முடியல, எல்லாரும் சேர்ந்து தடுத்துட்டீங்க. ஆனா அவளுக்கு கோவம் தீரல. சித்தி தூங்கினதுக்கு அப்புறம் எந்திரிச்சு வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணிருக்கா. நம்ம வீட்ல இருந்த கன், சீதாவோட கைரேகை எல்லாமே இருக்கு. சாட்சியா வந்து முன்னாடி நிக்குது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வேற ஒருத்தர் கைது பண்ணுமா? யார பண்ணணும்னு சொல்றீங்க? தப்பு பண்ற ராம். கண்ணை கட்டிக்கிட்டு பாத்துட்டு இருக்க, சாட்சிங்க பின்னாடி ஓடிட்டு இருக்க, தடயங்களை வச்சு முடிவெடுத்துட்டு இருக்க. இதெல்லாம் பெரிய தப்பு ராம். இங்க பாருங்க, ஹியூமன் சைக்காலஜியை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரு முறை கொல்லணும்னு முடிவு எடுத்துட்டா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. உண்மையை சொன்னா சீதாவை நான் வெறுத்துடுவேன்னு பயப்படுறா. ட்ரக் கேஸ்ல போனது வேற, இது வேற. ராம், நான் உன்கிட்ட உனக்கு கேட்டா அதுக்கு பதில் சொல்லுவியா? உங்க அப்பாவும் சித்தப்பாவும் சூர்யா வீட்டுல வச்ச ட்ரக்ஸுக்காக அவளை பலி கொடுத்து நான் தான் வச்சேன்னு சொல்லி சூர்யாவையும் அக்காவையும் காப்பாத்த ஜெயிலுக்கு போனால, அப்ப நீ சீதாவை நம்பினியா? சீதா பண்ணிருக்க மாட்டான்னு உன்னால நம்ப முடிஞ்சுதா? சொல்லு ராம். அப்பவும் உன்னால சீதாவை நம்ப முடியல. தப்பு பண்ண மாட்டான்னு நீ நம்பல. அப்போ நீ ஐபிஎஸ் இல்ல, அதனால சீதாவை நம்பாம இருந்த. இப்பதான் நீ ஐபிஎஸ் ஆச்சே, அதான் அவளை அரெஸ்ட் பண்ணிருக்க. எனக்கு நீ ஹியூமன் சைக்காலஜி பத்திலாம் சொல்லி தர வேண்டாம். என்னோட இடத்துல எந்த ஆபீசர் இருந்தாலும் இதுதான் பண்ணிருப்பாங்க. உண்மைதான். ஏன்னா ஆபீசர்ஸ்க்கு சீதாவை பத்தி தெரியாது. ஆனா சீதா புருஷனுக்கு சீதாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும்ல. அப்படி தெரியலனா அவன் நல்ல புருஷனும் இல்ல, நல்ல ஆபீசரும் இல்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.